உலகத்தில் இப்படி ஒரு மோசமான ரோடு ரூல்ஸை எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, மகா கொடுமை. இங்கே பாருங்க, எங்கெல்லாம் ஏற்றி ஓட்டுறாங்க பாருங்க. அட பாவிகளா, ரோடு எது, மக்கள் நடந்து போகிற பிளாட்ஃபார்ம் எது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் ஓட்டுறாங்க. அப்புறம் அவன் இடிச்சிட்டான், இவன் இடிச்சிட்டான், கை போச்சு, கால் போச்சு, உயிர் போச்சு போச்சுன்ட்டு புத்தியே வராது போச்சு இவங்களுக்கெல்லாம். எத்தனை விவேகம் சொன்னாலும் திரும்ப வந்து மாட்டாங்க. இடிச்சிட்டு மோதிட்டு அடுத்த மேலே பழிய போட வேண்டியது. இவன் என்னை மோதிட்டான், இவன் என்னை இடிச்சிட்டான், பார்க்காம வந்தான் அப்படின்னு. பாருங்களேன், எவ்வளோனாவது ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறானா, ஒழுங்காக லேனில் வரானா. சாமிங்களா, சரி ஓகே, ஜனத்தொகை குறையணும்ல இந்தியாவில். இப்பெல்லாம் போனாலும் ஜனத்தொகை குறையும். முட்டி மோயிட்டு அழுவான், 4 நாளுக்கு அப்புறம் மறந்துட்டு போய் அவனும் அதே தான் பண்ணுவான். வீட்டுக்கு ஒரு மரம் இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்கு ஒரு மரணம் இருக்குது சாலை விபத்தில். இதெல்லாம் எவனுக்கு புரியுது? கேட்டால் படிச்சுக்கேங்கிறான், ஐடியில் வேலை பார்க்கேங்கிறான், இன்ஜினியருங்கிறான், டாக்டருங்கிறான். இங்கே வருங்க, இப்படிலாம் போனால் எங்கே போய் சேர்றது சொல்லுங்கள்? ஃபோனு வந்து காது இடுக்கில் வச்சு வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு தேவையாகி போச்சு. போங்கடா போங்கடா, உங்களெலாம் ஏன் திருத்த முடியாடா, போங்கடா. இந்த இடுக்கில் போகிறான் பாருங்க, இடுகாட்டுக்கு போகிறதுக்கு இடுக்கில் போகிறாங்க. இந்த ஊரில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் ஸ்மோக் பொல்யூஷனில் செத்தே போவோம் நம்ம. எல்லா நோயும் வந்துடும், கேன்சரு.